இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நமக்கு தெரியும் இந்த ஜெய்ஷ் முகமது அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து மசூத் அசார் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. இந்த அமைப்புடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவன் தான் அப்துல் ஐஸ் எசர் அப்படிங்கிற அந்த பயங்கரவாதி. இந்த பயங்கரவாதி தான் நக்ரோட்டா ஆர்மி பேஸ்ல நடந்த தாக்குதலுக்கு வந்து மூளையாக வந்து செயல்பட்டவன். ஸோ இப்போ வந்து இவன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான். எந்த பஞ்சாப் மாகாணத்துல கூட்டம் போட்டு இந்தியாவை வேறறுப்போம் அப்படின்ட்டு வந்து இந்த தீவிரவாதிகள்லாம் கொக்கரிச்சாங்களோ அந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு வாரம் கூட முடியல. அந்த ஜெய்ஷ் முகமது அப்படிங்கிற அந்த பயங்கரவாதி இயக்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஆளை வந்து தூக்கி இருக்கிறாங்க. 2016 நம்மளுடைய ஆர்மி பேஸ்லயே புகுந்து ஒரு 3 பயங்கரவாதிகள் ஆடிய வெறியாட்டத்திற்கு வந்து தலைமையாக இருந்த பயங்கரவாதி தான் இவன். சோ அந்த தாக்குதலுக்கு காரணமான நம்மளுடைய 7 வீரர்களுடைய உயிரை வந்து குடித்த இந்த பயங்கரவாதி இன்று இல்லை, எலிமினேட்டட். இது தொடரும். மர்கா சுபான் அல்லா அப்படிங்கிற பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில தான் இப்ப அவனுக்கு வந்து இறுதி சடங்கு நடக்க போகுது. இறுதி சடங்கு நடந்து அங்க வந்து அவனை புதைச்சு அப்படியே அவனை வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு இந்த பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸ் வந்து நைட் டைம்ல வந்து ரோந்து பணியில வந்து அதிகமா ஈடுபட்டு இருக்காங்க. எந்நேரமும் வந்து இந்தியா நம்மளை தாக்கலாம் அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவங்களுக்கு இன்னும் இருக்கு. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ வந்து இந்த நைட் டைம் ரோந்த வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய முந்தைய காணொலியில பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல சபாநாயகர், அதுக்கப்புறம் வந்து இந்த பயங்கரவாதிகள், குறிப்பாக வந்து பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த அந்த தீவிரவாதி சைஃபுல்லா கசூரி, அவன் தலைமையில வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதுல வந்து இந்தியாவுக்கு எதிரான நடந்த அந்த முழக்கங்கள் இது எல்லாத்தையுமே விரிவா வந்து பதிவு செஞ்சிருந்தோம். இந்தியாவுக்கு எதிராக வந்து அந்த கொக்கரிக்க அங்க இருந்த கூட்டம் எல்லாம் வந்து அப்படியே ஆர்ப்பரித்து வந்து கத்துச்சு அப்படிங்கிற அந்த வீடியோ காட்சிகளை வந்து பார்த்தோம். இப்போ அதே பஞ்சாப் மாகாணத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு டார்கெட்டை வந்து தூக்கி இருக்கிறாங்க மர்ம நபர்கள் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கலாம் யாரா இருக்கும் அப்படின்ட்டு. மிக முக்கியமான ஒரு டார்கெட் வந்து தூக்கப்பட்டிருக்கான். ஸோ வந்து அந்த டார்கெட் யாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். ஏன்னா அப்பதான் வந்து அது வந்து கோர்வையாக நமக்கு வந்து புரியும். 2016 நவம்பர் 29 ஜம்முல இருக்கக்கூடிய நக்ரோட்டா ஆர்மி பேஸ், இந்த பகுதியில விடிய காலையில ஒரு 5:30 மணிக்கு ஒரு 3 பயங்கரவாதிகள் காவல்துறை மாதிரி வந்து உடைய போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. அவங்க கையில வந்து AK-47, அதுக்கப்புறம் வந்து கையெறி குண்டுகள் இருக்கு. அந்த ஆர்மி பேஸ்க்குள்ள ராணுவத்துடைய குடும்பத்தினரும் தங்கி இருக்கிறாங்க. ஆபீசர்ஸ் மெஸ் இருக்கு, ஹாஸ்டல் இருக்கு, எல்லாமே வந்து ஒரே பகுதியில் இருக்கு. ஸோ முழுக்க அந்த இந்திய ராணுவத்துடைய அதிகாரிகளை குறிவைத்து திட்டமிடப்பட்ட தாக்குதல் இது. அந்த 5:30 மணிக்கு உள்ள போன உடனே சரமாரியாக தங்க கையில் இந்த துப்பாக்கியை வச்சு தாக்குதலை வந்து ஈடுபடுறாங்க. அந்த துப்பாக்கி சூட்லேயே வந்து 2 வந்து அங்கேயே வந்து மரணம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்டல், அப்புறம் இந்த மெஸ் ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர்களுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க. 2 பெண்கள் உட்பட, குழந்தைகள் உட்பட இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து பிணை ஹாஸ்டேஜஸா வந்து பிடிச்சு வைக்கிறாங்க இந்த 3 தீவிரவாதிகள். உடனடியா வந்து இந்த தீவிரத்தை வந்து புரிஞ்சு கொண்டு அங்க இருந்தவர்கள் வந்து குறிப்பா CRPF டீம் வந்து களத்துல இறங்குறாங்க. உடனடியா வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான வந்து தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெறுது. அவங்க 3 பேரும் வந்து கொலை செய்யப்படுறாங்க, அந்த தீவிரவாதிகள். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து மீட்கப்படுறாங்க. இப்ப இந்த தாக்குதல் சம்பவத்துல நம்மளுடைய தரப்புல இருந்து 2 மேஜர் உட்பட 7 பேர் நாம வந்து இழந்தோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மேஜர் கௌசவி குணால், மேஜர் அக்ஷய் கிரீஷ் குமார், ஹவில்தார் சுக்ராஜ் சிங் உள்ளிட்ட 7 பேர் வந்து நம்மளுடைய தரப்புல இருந்து இறந்து போனாங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது இந்திய ராணுவத்தை குறிவைத்து, இந்திய ராணுவத்துடைய குடும்பத்தாரை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் இது. இது எப்ப நடக்குது அப்படின்னா, அந்த ஜம்மு காஷ்மீர்ல புர்ஹான் வானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரவாதி, அவன் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வேற. ஸோ அந்த அவனை வந்து நம்ம தீர்த்து கட்டின பிறகு அதற்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு எதிர்வினை சம்பவங்களாக இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. அதுவும் ஒரு ஆர்மி பேஸ்குள்ள புகுந்து அவங்களுடைய குடும்பத்தார் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மிகவும் கோழைத்தனமான ஒரு தாக்குதலை வந்து இந்த பயங்கரவாதிகள் வந்து நடத்தி முடிச்சாங்க.
இது நடந்தது 2016 நவம்பர் மாதத்தில். இப்போ நம்ம இருக்கிறது 2025. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்தவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்தது அப்படிங்கிறது ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. நமக்கு தெரியும் இந்த ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து மசூத் அசார் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. தொடர்ச்சியாக இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக பயங்கரவாத தாக்குதல்கள் எல்லாத்துக்குமே பின்னணியில் இருந்தது இந்த நாசக்கார அமைப்பு தான். இந்த அமைப்புடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவன் தான் அப்துல் ஐஸ் எசர் அப்படிங்கிற அந்த பயங்கரவாதி. இந்த பயங்கரவாதி தான் நக்ரோட்டா ஆர்மி பேஸில் நடந்த தாக்குதலுக்கு வந்து மூளையாக வந்து செயல்பட்டவன். ஸோ இப்போ வந்து இவன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். யாரால அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் அடுத்து போவோம். பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாக்தார் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து இருக்கிறான். தொடர்ச்சியாக வந்து அந்த ஜெய்ஷ்-இ முகமதுக்காக இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பயங்கரவாதிகளை வந்து ட்ரெயின் அப் பண்ணுறது, இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலை வந்து திட்டமிடுறது, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ISI ஏஜென்ட்ஸோட தொடர்பில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான அந்த வேலைகளை வந்து தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாதி வந்து செஞ்சுக்கிட்டு வரான். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த பயங்கரவாதி இப்போ வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி நடக்குது. இந்த சம்பவம் நடந்தோடனே வந்து அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, அதனால வந்து இறந்துட்டான் அப்படின்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து தகவல் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய லோக்கல் மீடியாஸ்லேயே வந்து இப்போ என்ன மாதிரியான செய்தி வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா, ஒரு மர்மமான முறையில் வந்து அந்த தீவிரவாதி கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்ட்டு வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நாம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது முடியலை அப்படின்னு நம்மளுடைய அரசியல் தலைவர்கள், குறிப்பாக வந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து நம்மளுடைய ஆர்மியோடைய சீஃப்லேருந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதில் இன்னொரு பகுதி தான் வந்து அதுவும் இது எப்போ நடந்திருக்கு, எந்த பஞ்சாப் மாகாணத்தில் கூட்டம் போட்டு இந்தியாவை வேறறுப்போம் அப்படின்ட்டு வந்து இந்த தீவிரவாதிகள்லாம் கொக்கரிச்சாங்களோ அந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு வாரம் கூட முடியலை. அந்த ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற அந்த பயங்கரவாத இயக்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஆளை வந்து தூக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த தூக்கிய நபர்கள் யார், இவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது உள்ளிட்ட விஷயங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். அவங்க வந்து இந்த மர்ம நபர்கள் செய்யக்கூடிய விஷயம், ஏன்னா அவங்களுடைய பாகிஸ்தான் லோக்கல் மீடியாவில் இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே யாரோ ஒரு சில மர்ம நபர்கள் இவரை வந்து கொலை செஞ்சுட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தானால் பொத்தி பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியும். அதுவும் வந்து ஆப்ரேஷன் பெஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்பாக இந்த மசூத் அசார்லேருந்து ஹஃபீஸ் சையதுலேருந்து எல்லா பயங்கரவாதிகள் அவங்களுடைய ஹைடெக் டாப் லெவல் பயங்கரவாதி எல்லாமே வந்து அவங்களுடைய லொக்கேஷன்ஸ் எல்லாமே மாற்றினாங்க. அதுவும் வந்து இந்த மதராசான்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமாக கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் தேடி பார்த்து ISI வந்து அவங்கள வந்து அங்கே வந்து தங்க வச்சாங்க. ஒருவேளை அங்கே தாக்குதல் வந்து நடத்தி அவங்கள வந்து கொலை செஞ்சா கூட இந்தியா வந்து பொதுமக்களை வந்து தாக்கிடுச்சு அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் அது வந்து நடக்கலை. ஸோ வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இந்த மாதிரியான இந்த பயங்கரவாதிக்கு எந்த அளவுக்கான ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும். அதுவும் நம்மளுடைய 2016 நம்மளுடைய ஆர்மி பேஸ்லேயே புகுந்து ஒரு 3 பயங்கரவாதிகள் ஆடிய வெறியாட்டத்திற்கு வந்து தலைமையாக இருந்த பயங்கரவாதி தான் இவன். இது வந்து NIA இன்வெஸ்டிகேஷனில் மிக தெளிவாக வந்து இருக்குது. சார்ஜ் ஷீட்லேயும் வந்து இவனுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த தாக்குதலுக்கு காரணமான நம்மளுடைய 7 வீரர்களுடைய உயிரை வந்து குடித்த இந்த பயங்கரவாதி இன்று இல்லை, எலிமினேட்டட். இது தொடரும். மிக குறிப்பாக வந்து இந்த மசூத் அசாரா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஹஃபீஸ் சையதா இருக்கட்டும், பாகிஸ்தானில் அதுவும் குறிப்பாக பஞ்சாப் மாகாணத்தில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாதுகாப்பாக இருந்துடலாம். அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக உள்ள நம்ம என்ன கூட்டத்தில் வேணால் பேசலாம், என்ன விஷயம் வேணால் பேசலாம், நாம் வந்து இளைஞர்களை எப்படி வேணால் தூண்டி விடலாம் அப்படின்ட்டு வந்து எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதிக்கும் இப்போ வயிற்றுல வந்து புளிய கரைச்சிட்டு இருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம தாக்குதல் நடத்தின மர்கா சுபான் அல்லா அப்படிங்கிற பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் தான் இப்போ அவனுக்கு வந்து இறுதி சடங்கு நடக்க போகுது. இறுதி சடங்கு நடந்து அங்கே வந்து அவனை புதைச்சி அப்படியே அவனை வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, மசூத் அசாருடைய குடும்பத்துக்கும் இதே நடந்திருக்கு. நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலில் கிட்டத்தட்ட 14 பேர் அந்த மசூத் அசாருடைய குடும்பத்திலேருந்து இறந்து போனாங்க.
ஆனா இந்த இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இந்த பயங்கரவாதி குடும்பத்தை சேர்த்த ஒருத்தருக்கும் ஒரு கோடி, கிட்டத்தட்ட 14 கோடி வந்து அந்த மசூத் அசார் குடும்பத்துக்கு வந்து நிவாரணமா கொடுத்தது இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம். இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை உலகத்திலே பார்க்க முடியாது. தீவிரவாதி குடும்பத்துக்கு வந்து நிவாரணம் கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிறது இஸ்லாமாபாத் அரசு தான். இதுக்குதான் அவங்க IMFல வந்து கடன் வாங்கினதெல்லாம். ஸோ வந்து அதே இடத்துல இந்த மர்கா சுபானல்லா அப்படிங்கிற அதே பகுதியில் தான் வந்து இப்போ இந்த பயங்கரவாதிக்கும் வந்து இந்த இறுதி சடங்கு நடந்து அப்படியே வந்து அவர் வந்து தூக்கி வந்து வைக்க போறாங்க. எப்படியா இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக பேசிய, குறிப்பாக நம்மளுடைய இராணுவத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த காரணமாக இருந்த இந்த பயங்கரவாதி இப்போது இல்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இது வந்து அடுத்தடுத்து எல்லாருக்குமே நடக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கும். இப்பவே வந்து அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த கசூரிக்கெல்லாம் வந்து பாதுகாப்பை வந்து இந்த இஸ்லாமாபாத் அரசாங்கம் வந்து அதிகரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம முடிப்போம். இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு இந்த பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து நைட் டைம்ல வந்து ரோந்து பணியில வந்து அதிகமா ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வந்து வருது. ஏன்னா எந்நேரமும் வந்து இந்தியா நம்மளை தாக்கலாம் அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவங்களுக்கு இன்னும் இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ வந்து இந்த நைட் டைம் ரோந்தை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம்மளுடைய இந்தியாவுடைய டெலிகேட்ஸ் வந்து பல்வேறு நாடுகளுக்கு, ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு போய் பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு தீவிரவாதத்தை எந்தெந்த முறையிலெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக அதை வந்து கொண்டு போகிறாங்க, அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக எந்த மாதிரி திட்டமிடலாம் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்தி வருது. குறிப்பாக வந்து அதில் அதிகமாக பாராட்டக்கூடியவர் ஓவைசி, அப்புறம் சசி தரூர் உள்ளிட்டவர்கள்லாம். அதில் இப்போ பார்க்குறோம், நைஜீரியாவில் 4 பாகிஸ்தானியர்களை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கைதுக்கான பின்னணி உள்ளிட்ட விஷயங்கள் தெரியல. ஆனால் நம்மளுடைய இந்த டெலிகேட்ஸ் போனதுக்கு பிறகு உலக நாடுகள் பாகிஸ்தானை பார்க்கக்கூடிய அந்த முறை அப்படிங்கிறது, அந்த பார்வை அப்படிங்கிறது நிச்சயமா வேறா இருக்கு. அதுவும் குறிப்பா பாகிஸ்தானுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போனாலே அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு சாட்சி. ஸோ அந்த 4 பேர் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து மிக விரைவில் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த அஜர்பைஜான் சம்பந்தமா நிறைய விஷயம் பேசியிருந்தோம். குறிப்பா வந்து அஜர்பைஜான், அப்புறம் துருக்கி, பாகிஸ்தான் 3 நாடுகளும் அப்படியே வந்து கூட்டு சேர்ந்து வந்து இப்போ அது ஒரு ஆன்டி இந்தியா நெக்ஸஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அஜர்பைஜானுக்கு J-17 அப்படிங்கிற அந்த போர் விமானத்தை வந்து 16 போர் விமானத்தை சைனா வந்து வழங்க இருக்கு. ஸோ சைனா வழங்க இருக்கு அப்படிங்கிறதால அதுக்கான பணிகளை அஜர்பைஜான் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் சைனா பங்கேற்கல, அவ்வளவுதான். அந்த ஆன்டி இந்தியா நெக்ஸஸ் அந்த கூட்டத்தில் சைனாவுடைய எந்த பிரதிநிதியும் போய் நேரடியாக வந்து பங்கேற்கலனாலும் கூட இந்த 3 நாடுகளுக்கும் யார் வந்து நல்லா உரம் போட்டு வளர்க்குறா அப்படின்னா அது வந்து இந்த பேரரசர் ஜி ஜின்பிங் அப்படிங்கிற அந்த பேரரசருடைய அந்த அரசாங்கம் தான் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது வந்து மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கு. நம்மளுடைய முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தோம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கிரைசிஸ், அந்த நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இப்போ அவங்களுடைய ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்ல அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்துல அவங்களுடைய இந்த கிரவுண்ட் வாட்டர், அதாவது வந்து நிலத்தடி நீர் அப்படிங்கிறது 10% கீழே வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வந்து பீக் சம்மர் போகும்போது இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோடைய தண்ணியும் வந்து நிறுத்தப்படும் போது பாகிஸ்தான், அதுவும் குறிப்பாக பஞ்சாப் மாகாணம் என்ன கதியாக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த செய்திகள் நம்ம வந்து நிச்சயமா வந்து பார்க்க தான் போறோம். இதுல வந்து இறுதியா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல பிரம்மோஸ் ஏவுகணையுடைய அந்த எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். குறிப்பா வந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை தாக்குனதுக்கு பிறகுதான் வந்து நாங்க வந்து பதட்டமானோம், பதில் தாக்குதலுக்கு தயாரானோம் அப்படின்ட்டு வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் வந்து அறிவிப்பு செய்யற அளவுக்கு வந்து பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியாவுடைய எதிரி நாடுகளுடைய தூக்கத்தை வந்து கெடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பாக சைனா உட்பட, ஏன் அப்படின்னா அந்த சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய நாடுகளை சைனா தொடர்ச்சியாக மிரட்டி வரக்கூடிய இந்த சூழல்ல அவங்க எல்லாருக்குமே பிரம்மோஸ் இருக்கு அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் பிறகுது. குறிப்பா பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து வாங்கின பிரம்மோஸை அவங்களுடைய நேவியில எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பணியை தொடங்கியிருக்காங்கன்ற செய்தியும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ பிரம்மோஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கு. இப்போ அதோட அடுத்த விஷயமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதோட ஒரு அப்கிரேட் விஷயமா என்ன பண்றோம் அப்படின்னா, ரஷ்யால இருந்து ஜிர்கான் ஹைப்பர்சானிக் மிசைல்
அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அப்கிரேஷன்ஸை நம்மளுடைய பிரம்மோஸ் 2 மிசைலில் வந்து நம்ம வந்து அதை வந்து செலுத்துறதுக்கான, அதை வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கான, அதோட இதை விஷயத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கான பணி அப்படிங்கிறது போயிருக்கு. அதாவது அந்த மிசைலுடைய, ரஷ்யாவுடைய மிசைலுடைய, அந்த ஹைப்பர்சானிக் மிசைலுடைய டெக்னாலஜி அதை வந்து நம்மளுடைய பிரம்மோஸ் 2ல வந்து இன்கார்பரேட் பண்ணி அதோட எஃபிஷியன்சி இன்னும் பல மடங்கு ஆக்குவதற்கான பணிகள் அப்படிங்கிறது போயிருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு ஆயுத தயாரிப்புலையும் குறிப்பாக வந்து இப்போ நாம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சுக்கோய் விமானம் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிரம்மோஸ், அதே மாதிரி இப்போ S-400 வந்து நமக்கு வந்து விரைவாக கொடுக்கறதுக்கும் வந்து ரஷ்யா வந்து அவங்களுடைய அவங்க நாட்டில் உக்ரைனுக்கும் அவங்களுக்குமான அந்த கடுமையான போர் நீடிச்சு வரக்கூடிய சூழல்ல கூட இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த ஆயுதம் சம்பந்தமான அந்த டிஃபரன்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து வலுப்பெற்றுட்டு இருக்கு நாளுக்கு நாள் அப்படிங்கிற விஷயங்களோட இதுதான் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் ஏவுகணை வந்து இன்னும் பலம் பெறுது அப்படிங்கிறது இந்தியாவுடைய எதிரிகளுக்கு மிக நிச்சயமாக ஒரு செய்தியாக அமையும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.